என்னங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க டிஃபன் எடுத்துட்டு போங்க. அட இதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போகவே இல்லை. நான் சும்மா கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரலான்னு இருந்தேன். அதுக்கு என்ன? வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும், வெளியெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதை போடிங்க. சரி பபிதா, இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஃப்ளைட் இருக்கு. ஸோ நீ என்னோட பேக்கை பேக் பண்ணு. ஓகே அப்துல், நீங்க வாரம் வாரம் டூருக்கு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட எதுக்குமா? டார்கெட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்க்கு போக வேண்டியதா இருக்கும். அப்படின்னா இந்த ஜாபை விட்டுருங்க. என் கூட எல்லாம் இப்போ டைமே ஸ்பெண்ட் பண்றதே இல்லை நீங்க. மேடம், இந்த மாதிரி வேலை தினமெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அப்புறம் இவ்வளோ நல்ல வேலை தினமும் கிடைச்சா நான் ஏன் இப்படிலாம் செய்ய போறேன்? நான் சீக்கிரமா வந்துடுறேன். பாய், டேக் கேர். சரி, போயிட்டு வாங்க. பாய். சொல்லு. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். நான் அப்துல் பேசுறேன் சார். தெரியுதுப்பா, சொல்லு. எப்படி இருக்க? சார் என்னன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னப்பாச்சு? கம்பெனி வழியா நான் வாரத்துக்கு 2லேருந்து 4 நாள் வெளியூர் போக வேண்டியதா இருக்கு சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க சார், நான் உங்க கம்பெனில இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுவும் ரொம்ப நேர்மையா நான் உங்க கம்பெனில ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமாமா தெரியும் சார். என்னால ஃபேமிலிக்கு டைம் கொடுக்க முடியல சார். என் மனைவியும் ரொம்ப கஷ்டப்படுறா. ஏதாவது செய்யுங்க சார். நீங்க ப்ரமோஷனை பத்தி கொஞ்சம் யோசிங்க சார், ப்ளீஸ் சார். அடா, நீ ப்ரமோஷனை பத்தி கவலைப்படாதப்பா. உனக்கு நான் ப்ரமோஷன் வாங்கி தரேன். அது சரி. இப்ப நீ எங்க இருக்க? சார், இப்ப நான் ஒரு சின்ன வேலையா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். அப்படியா? எவ்வளவு நேரம் நீ வெளில இருப்ப? சார், நான் இப்ப வீட்டுக்கு போய் சேரணும்னா கண்டிப்பா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆச்சும் ஆகும் சார். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. தேங்க்யூ சார். இது வரைக்கும் நீ என்ன ஒரு வாட்டி கூட விருந்து கூப்பிட்டதில்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது உங்க வீடு மாதிரி தான் சார். நீங்க எப்போ வேணாலும் வரலாம். இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்தது தானே சார். அப்படியா? சரி கேளு. நான் சொல்ற டீலுக்கு நீ மட்டும் ஒத்துக்கிட்டா உனக்கு மேனேஜர் போஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ எங்கேயும் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா சார்? ஷூர் சார். சொல்லுங்க சார், ப்ளீஸ். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா அப்துல்? நான் சார் உன் மனைவி கூட ஒரு ராத்திரி இருக்கணும். என்ன? சார் புரியுது. அவ்வளோதானா? டீலுக்கு ஓகே தானே? டீல் ஓகே, டன் சார். ப்ரொமோஷனோட சேர்த்து உனக்கு வேற ஏதாவது வேணும்னா கேளு. தேங்க்யூ சார். நீயும் சந்தோஷமா இருப்ப, உன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருப்பா, நானும் சந்தோஷமா இருப்பேன். ஆமா சார். ஓகே ஓகே சார், ஏற்பாடு பண்ணு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஜாலியா இரு. பாய் சார். நீங்க யாரு? என் பேரு சுரேஷ். நான் உங்க கணவர் அப்துல்லோட பாஸ். ஓ அப்படியா? வாங்க உள்ள வாங்க. சார், நீங்க அப்துல்ல தானே பார்க்கணும். ஆனா அவர் இப்பதான் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஓகே மேடம், எனக்கு தெரியும் அப்துல் ஆபீஸ் போன விஷயம். அதனால தான் இந்த கேப்ல உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். ஆனா ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா சார்? அப்துல் எங்க கம்பெனில ரொம்ப திறமையான ஒர்க்கர். அப்புறம் எங்க கம்பெனில ஒரு இன்கிரிமெண்ட் ஸ்கீம் வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கூட வச்சிருக்கோம். அதோட விவரங்கள் வெறும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் உங்களுக்கு டபுள் குஷி. அப்புறம் அப்துலுக்கு இன்கிரிமெண்டோட சேர்த்து ப்ரமோஷனும் தரப்போறேன். நிஜமாவா சொல்றீங்க சார்? ஆமா. Thank you so much sir. I am very happy sir. Thank you so much. அது மட்டும் இல்ல, இன்னும் உங்களை அதிகப்படியா சந்தோஷப்படுத்த போறேன். அந்த ப்ரமோஷன் என்னன்னா, அப்துல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து சேல்ஸ் மேனேஜரா ஆக போறான். அதனால அவனோட அலைச்சல் ரொம்பவே குறைஞ்சிடும். அப்படின்னா அவரு எங்கேயும் வெளியூரெல்லாம் போக மாட்டாரா? இல்ல, எப்போது தேவைப்பட்டா முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் போவாரு. சரி, நான் கிளம்புறேன். அது எப்படி சார் போயிடுவீங்க? இப்பதானே வந்தீங்க, வந்துட்டு ஒரு டீ கூட குடிக்கலனா எப்படி? சரி பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதால
ஒரு டீயாவது சாப்பிட்டுட்டு போ. சரி, நான் இப்படி போயிட்டு அப்படி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியாடா செல்லம், நீ எனக்காக தான் இங்க வந்திருக்கியா? பண்ணு கண்ணா, நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ என்னைய சிக்க வைக்க வந்த? இன்னைக்கு மாட்ட போறது நீதான். அப்புறம் எப்படி மாட்டுவேனா? வாழ்க்கை முழுக்க அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்க போகுதுன்னா, நான் நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன், நிறைய சுத்துவேன், என்ஜாய் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்க போகுது. அப்புறம் நீ பார்த்துக்கிட்டே இரு நான் என்ன பண்ண போறேன்னு. அப்துல், சொல்லு. அந்த பலியாடு வந்துட்டா. அப்படியா? நீ சீக்கிரம் வந்துரு. சரி, நான் வரேன். நீ பத்திரம், ஓகேவா? நான் அது வரைக்கும் இவரை பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போற வேலைய பாக்குறேன். நீ சீக்கிரமா வந்துரு. இந்தாங்க, சுட சுட டீ குடிங்க, ஆறிட போகுது. ஓகே. டீல சக்கரை போட மறந்துட்டீங்களா? உங்களுக்கு சக்கரை வேணுமா என்ன? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இந்த டீல உடனே இதை மிக்ஸ் பண்ணி ஆக்கணும். சாப்பிட்டது மயக்கமாயிடுவா. தேங்க்யூ தேங்க்யூ. போதும் போதும். ஓகே. அடடே, டீ ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ so much சார். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்கள மாதிரி. அப்துல் டைம்க்கு வந்துருவானா? கண்டிப்பா. என்னாச்சுங்க? தெரியல சார். என்னம்மா? எனக்கு தலை சுத்துது. அட, என்னாச்சுன்னு சொல்லுமா. அம்மா பத்திரம், உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏமா? எவ்வளவு அழகா இருக்கா. ஓஹோ, பாஸ் வேலைய ஆரம்பிச்சிட்டாரா? ரொம்ப நாள் கழிச்சு எவ்வளோ ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ருக்கேன். சுயநினைவோட இருந்திருந்தா என்ன கம்பெனி கொடுத்துருப்பா. அட வாப்பா அப்துல். வேலை முடிஞ்சதா சார்? ப்ரமோஷன் கிடைக்கட்டும். ஒரு வாட்டி அவ தெளிவா இருக்கிறப்பே பண்ண வைக்கிறேன். அப்படியா? நிஜமாவா? உன் பொண்டாட்டி ஒத்துக்குவாளா? அவையா சார் ஒத்துக்க மாட்டா? உங்க கூட அவ இருந்த அந்த பிக்சர்ஸ்லாம் இப்ப என் கையில இருக்கு. டெலீட் பண்ணு, எல்லாத்தையும் டெலீட் பண்ணு, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா எனக்கு. அட சார், ஒன்றும் ஆகாது. பிக்சர்ஸும் டெலீட் ஆகாது. இதனால எனக்கு
2 நல்லது நடக்க போகுது. முதல் விஷயம், நீங்க என் பேச்சு மொத்தத்தையும் கேட்பீங்க. அப்புறம் 2வது விஷயம், என் பொண்டாட்டிக்கு நல்ல போஸ்ட் கிடைக்கும். அப்புறம் ப்ரமோஷனும் கூட. அட, என்னாச்சு சார்? ஓ, ஐ எம் சாரி சார். இது நிச்சயம் நடக்கணும் சார். அப்துல், நீ ரொம்ப கேவலமானவன். அப்படியா? இப்ப நான் ரொம்ப கேவலமானவாயிட்டேனா? நான் உன்னை என் பொண்டாட்டி கூட படுக்க விட்டப்போ நல்லவனா தெரிஞ்சா? கிளம்பு கிளம்பு. அப்புறம் என் பொண்டாட்டி சுய நினைவுக்கு திரும்பி ஏதாவது பிரச்சனை பண்றதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பு. அப்புறம் நாளைக்கு விடியத்துக்குள்ள எனக்கு ப்ரமோஷன் லெட்டர் கிடைச்சாகணும். இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோ, என் கிட்ட உங்க பிக்சர்ஸ் இருக்கு. எப்படி இருக்க பவிதா டார்லிங்? எழுதிமா. ஆடு சிக்கிடுச்சு. Oh my dear பபிதா டார்லிங்.